வெல்கம் டு டிரைவர் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம கார் வாங்கிடுவோம். வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காரோட பேட்ரி மற்றும் டயரோட வாரண்டி டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு கார் நம்ம புதுசாக வாங்கினாலும், கார் வாங்கின புதுசில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வாரண்டியில் கவர் ஆயிரும். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டரியும் 1 இயர் வாரண்டி வந்து கவர் ஆயிரும், டயரும் 1 இயர் வாரண்டி கவர் ஆயிரும். பட் ஆனால் ஷோரூம் வாரண்டி கிடையாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மோசமான இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் எனக்கு ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. ட்ரைன் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, வண்டியை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி ஸ்டார்ட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு மெக்கானிக் இருந்தாங்க. அவங்கள வர சொல்லி இன்னொரு ஸ்பேர் பேட்டரி எடுத்துகிட்டு வந்து ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி தான் வண்டி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெனால்ட்டோட ரோட் சைடு அசிஸ்டன்ட் வந்து நம்ம வண்டியை செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பேட்டரி வீக்காக இருக்குது, நீங்கள் வந்து பேட்டரி மாற்றிடுங்க சார், வாரண்டியில் தான் இருக்குது, நீங்கள் வந்து பேட்டரி மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. நானும் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கொண்டு போயிட்டு என்னோட பேட்டரி வந்து வீக் ஆகிடுச்சு சார், பேட்டரி வந்து வாரண்டியில் இருக்குது, நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டோம். கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை சார், பேட்டரியோட வாரண்டி வந்து நம்ம கவர் பண்ண மாட்டோம், பேட்டரிக்கும் அதுக்கப்புறம் கார் டயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மேனுஃபேக்சரோ அவங்க தான் வந்து கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பேட்டரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருந்தாலுமே அவங்க பேட்டரியை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிடோட ஷோரூமுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கே அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகிறது எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன ஏது அப்படிங்கிற முழுசும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிடுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா தான் பேட்டரி வந்து மாற்றி கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா அதையே ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதையே ரீசார்ஜ் பண்ணி தான் கொடுத்தாங்க. அது போக வந்து இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த பேட்டரி நமக்கு ரிட்டர்ன் வரதுக்கு பார்த்திங்கன்னா 1 வீக் ஆகுது, இல்லைன்னா ஒரு 10 டேஸ் பக்கம் ஆகிடுது. நமக்கு என்னோட பேட்டரி வந்து ரிட்டர்ன் வரதுக்கு பார்த்திங்கன்னா 10 டேஸ் ஆகிடுச்சு. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கார் ஷோரூம்லேயே தான் நின்றுச்சு. ஸ்பேர் பேட்டரி கூட அவங்க போட்டு கொடுக்கல. இது வந்து ரொம்பவே ஒரு மோசமான இன்சிடெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஷோரூமில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்ச ரூபா கொடுத்து நம்ம கார் வாங்குகிறோம். ஒரு சின்ன பேட்டரிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேர் பேட்டரி கூட நமக்கு போட்டு கொடுக்க மாட்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எதை நம்பி நம்ம கார் வாங்குறது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சார், நாங்கள் பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், காரோட டயரும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டயரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷோரூமுக்கு தான் அனுப்பிச்சி விடுவோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சியேட்டோட டயர் வந்து போட்டிருக்காங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா சியேட்டோட ஷோரூமுக்கு தான் அனுப்பிச்சி விடுவாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா தான் அவங்க வேறு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து மாற்றி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்மளாக தான் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். அது போக நம்ம கார் அது வரைக்கும் ஷோரூம்லேயே தான் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். இது ரொம்பவே ஒரு மோசமான இன்சிடெண்ட்டாக இருக்குது எனக்கு. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ரெனால்ட்டோட அந்த புக்கு வந்து நமக்கு கொடுப்பாங்க, காரோட மேனுவலில் வந்து புக்கு கொடுப்பாங்க. அந்த மேனுவல்லையும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த மேனுவலில் வந்து படிச்சிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். நான் படிக்கல, அதனால் தெரியல. சரி, ஓகே, இது ஒரு வீடியோவை பண்ணிடுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற ரெனால்ட் டிரைவர் கார் பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அண்ட் நம்ம யூடியூப் சேனலில் ரெனால்ட் டிரைவர் கார் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஏற்கனவே வாங்கியிருக்கிற நண்பர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த குரூப்பில் வந்து ஏற்கனவே நிறைய நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எங்கே கார் வாங்கினாங்க, எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினாங்க, என்ன ஆஃபர் கொடுத்தாங்க, என்னென்ன அக்சசரிஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.